வணக்கம். இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் த எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல நம்ம பேராகிராஃப் 17 பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் இங்க 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி சொல்றார். சூப்ரா காஸ்மிக், அதாவது எல்லாமே அதாவது ரியாலிட்டி எது அப்படின்னா, ரியாலிட்டி இங்க இல்லை. அது இந்த உலகம், தனி மனிதன், இதையெல்லாம் கடந்ததுதான் ரியாலிட்டி. எங்கோ இருக்கக்கூடியது, அது எல்லை கடந்து இருக்கக்கூடியதுதான் ரியாலிட்டி. மற்றவை எல்லாம் ரியாலிட்டி மெய்மை கிடையாது, உண்மை கிடையாது. அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் தியரி. அதுதான் சூப்ரா காஸ்மிக் தியரி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அடுத்த செகண்ட் தியரி என்ன அப்படின்னா, த காஸ்மிக் அண்ட் டெரெஸ்ட்ரியல். காஸ்மிக் அண்ட் டெரெஸ்ட்ரியல்னா அவங்க அந்த தியரி படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காஸ்மாஸ்ல இருக்கிறது தான் உண்மை, பூமி சார்ந்த விஷயம்தான் உண்மை, இதற்கு அப்பால வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறது அந்த தியரி. அடுத்தது சூப்ரா டெரெஸ்ட்ரியல், தேர்ட் தியரி சூப்ரா டெரெஸ்ட்ரியல். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே இந்த உலகத்திலையும் இல்லை, உலகத்திற்கு அப்பாலும் இல்லை, ஆனால் இந்த புவிக்கு அப்பா, இந்த புவிக்கு புவிக்கு சற்று புவி சாராமல் இருப்பது சூப்ரா டெரெஸ்ட்ரியல். புவி சாராத விஷயங்கள்ல தான் உண்மை இருக்கு என்பதை, அதில் தான் மெய்மை இருக்கின்றது என்பதை உறுதியாக கூறுவது, அதுதான் சூப்ரா டெரெஸ்ட்ரியல். சூப்ரா காஸ்மிக்னா பிரபஞ்சத்தையே கடந்தது. சூப்ரா காஸ்மிக் அண்ட் டெரெஸ்ட்ரியல்னா இந்த பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உண்மை. அதற்கு கீழே அடுத்த லெவல்ல புவிக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மை, அதர் வேர்ல்ட்லி. அது அங்கதான் உண்மை இருக்கு, ஒரு உலகத்துல எதுவும் உண்மை கிடையாது என்று கூறுவது. நான்காவது தியரி என்னன்னா, இந்த மூன்றையும் சிந்தசைஸ் பண்றது, இன்டெகிரல் ஆர் சிந்தட்டிக் காம்போசிட், எல்லாத்தையும் ஒன்றிணைப்பது. இதுதான் பகவானினுடைய தியரி. அவர் தியரி படி சூப்ரா காஸ்மிக் அதுவும் உண்மை, காஸ்மிக் அண்ட் டெரெஸ்ட்ரியல் அதுவும் உண்மை, சூப்ரா டெரெஸ்ட்ரியல் அதுவும் உண்மை. இதுதான் பகவானினுடைய இந்த தியரி. அதுபடி சூப்ரா காஸ்மிக் தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுப்ரீம் ரியாலிட்டி, பரம்பொருள் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் சுப்ரீம் ரியாலிட்டி. பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம், பரம்பொருள் அப்படின்னாலே நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு எவ்வாறு நாம் எண்ணுகின்றோம் என்றால், அவ்வாறுதான் நாம் பழக்கப்பட்டுள்ளோம். பரம்பொருள் என்பது எங்கேயோ இருப்பது, நாம் இருக்கும் இடத்துல அது இல்லை, எங்கேயோ இருப்பது என்றுதான் நாம் எண்ணுகின்றோம். பொதுவாக நமக்கு எல்லோருக்குமே பை டிஃபால்ட் அது மாதிரி ஒரு திங்கிங் ப்ராசஸ் தான் நமக்கு ஏற்படுகின்றது. அதுதான் சூப்ரா காஸ்மிக் வியூ ஆஃப் திங்ஸ். ஸோ எது அனைத்தையும் கடந்து இருப்பதோ அதுவே மெய்மை என்று எண்ணுவது. இதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் வியூ ஆஃப் தாட் என்ன அப்படின்னா, அது ஒன்றுதான் மெய்மை, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இதில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட மனிதர்கள் எல்லாமே உண்மை கிடையாது. தே ஆர் நாட், அதுல எந்த விதமான ஒரு ட்ரூத்தும் கிடையாது, எல்லாமே இல்லியூசரி, எல்லாமே ஒரு கற்பனையான விஷயங்கள், மாய தோற்றங்கள் என்று எண்ணுவது. ஆனால் அவ்வாறு எண்ணுவது, இத்தகைய இந்த ஒரு கண்ணோட்டம் என்பது ஒரு அவசியமான ஒரு கண்ணோட்டம் கிடையாது. ஏன்னா அந்த சூப்ரா காஸ்மிக் இல்ல அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் வியூல, அந்த ஒரு இதுல என்ன, மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான அர்த்தமுமே இல்லாமல் போய்விடுகின்றது. அதுக்கு எல்லாமே
உலகத்தை கடந்து இருக்கக்கூடிய இந்த உலகம் பிரபஞ்சம் கடந்து இருக்கக்கூடிய விஷயம்தான் உண்மை. உலகத்தில் காணப்படுவது எல்லாமே பொய்யான விஷயங்கள் அப்படின்னா எதற்காக மனித வாழ்வு என்பது ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகின்றது. மனித வாழ்வினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லாமே அர்த்தமற்றதா, பொய்யான விஷயங்களா? ஏன் மனிதன் பிறக்கின்றான்? எதற்காக அவன் லட்சியங்களை மேற்கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்றான்? இந்த கேள்வியெல்லாம் நமக்கு எழுகின்றது. ஏன்னால் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அவங்க எவ்வாறு எண்ணுகின்றார்கள் என்றால் இது ஏதோ ஆண்மனினுடைய ஒரு தவறான செயல், ஆண்மனினுடைய ஒரு மிஸ்டேக் ஆஃப் த சோல் என்று எண்ணுகின்றார்கள். அது ஒரு பிழை, ஒரு அறியாமையில் ஏற்பட்ட ஒரு பிழை என்று அந்த கண்ணோட்டத்தில் கூறுகின்றார்கள் இந்த சூப்ரா காஸ்மிக் வியூல. அவர்கள் என்ன கோருகின்றார்கள்? இந்த பரபிரம்மன் எங்க இருக்கு அப்படின்னா எல்லாம் கடந்து பரபிரம்மன நேச்சுரலி அனைத்தையும் கடந்தது தானே பரபிரம்மன். அதுதான் உண்மை என்று எண்ணுகின்றார்கள். அது எவ்வாறு இருக்கின்றது? முழு முதலான ஒரு அம்சமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அப்சல்யூட். அப்படின்னா இந்த இடையில் தோன்றியுள்ள பிரபஞ்சம், தனிமனிதனுடைய வாழ்வு எல்லாமே ஒரு இடையில் தோன்றிய ஒரு நிகழ்வுகள், அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதை நம்ம இந்த இந்த கண்ணோட்டத்தினுடைய லாஜிக்கல் எண்ட் எப்படின்னா, லாஜிக்கல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இதெல்லாமே பொய் அப்படின்னா எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள், அந்த பரபிரம்மன் அது ஒன்றுதான் மெய் என்றால் எவ்வளவு சீக்கிரம் லாஜிக்கல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நேச்சுரலி டு கெட் அவே ஃப்ரம் த லிவிங், நம்முடைய அந்த புவிசார் வாழ்வில் இருந்து நாம் எவ்வளவு சீக்கிரம் நாம் விடுபட்டு செல்கின்றோமோ அந்த அளவிற்கு நல்லது என்கின்ற ஒரு முடிவுக்கு நாம் தள்ளப்படுவோம். ஏன் அவ்வாறு எண்ணுகின்றார்கள் என்றால், இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மால அதற்கு பின்னால் உள்ள உண்மையை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஒரு சாதாரண மனிதன் நம்மளை எடுத்துக்கொண்டால் உலகத்தில் நாம் காணக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது எல்லாமே நமக்கு புதிராக இருக்கின்றது. உண்மைக்கு புறம்பான விஷயங்கள், தீமையான விஷயங்கள், இவையெல்லாம் பார்க்கின்றோம். துயரத்தை பார்க்கின்றோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை இவ்வாறு இருப்பதனால் நாம் வாழக்கூடிய வாழ்வு என்பது ஒரு பொய்யான விஷயமோ என்று எண்ண தோன்றுகின்றது. என்ன தோன்றி ஒரு எதற்கு எந்த ஒரு எண்ணத்தை தோன்றுகின்றது என்றால், இதிலிருந்து எவ்வளவு விரைவாக விடுபட வேண்டுமோ அவ்வளவு விரைவாக விடுபெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு தோற்றுவிக்கின்றது. ஆனால் இதெல்லாம் நாம் மேற்புறத்தில் அனுபவபூர்வமாக காணப்படும் விஷயங்கள். மேற்புறத்தில் நாம் நடைமுறையில் அனுபவபூர்வமாக காணக்கூடிய விஷயங்கள் என்ன அர்த்தம்? they are facts. ஆனா இந்த ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேற. பகவான் என்ன சொல்றார்? ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி இருப்பதுதான் உண்மை அப்படிங்கிறார். நம்ம என்ன சொல்றோம்? ஃபேக்டையும் ட்ரூத்தையும் நம்ம இங்கிலீஷ்ல ஒரே மாதிரி யூஸ் பண்றோம் அந்த வேர்ட்ஸை. ஆனால் பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, ட்ரூத் அப்படிங்கிறது ஃபேக்ட் அப்படிங்கிறத விட இன்னும் ஆழமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறார். சில விஷயங்கள் நம்மளுக்கு ஃபேக்சுவலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில், அதெல்லாம் ஃபேக்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் தான், மறுக்க முடியாது. ஆனால் ட்ரூத் அப்படிங்கிறது இதையும் தாண்டி இருப்பது அப்படிங்கிறார். நீங்கள் இதை வச்சு நீங்கள் நம்ம காணக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மை அல்ல அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வர முடியாது. தேர் ஒன்லி ஃபேக்ட்ஸ் தான். அதாவது ஒரு ப்ராக்டிக்கல் வேல்யூ தான் அதுக்கு இருக்குமே ஒழிய அதற்கு பின்னால் உள்ள உண்மை என்ன என்பதை நம்மால அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார்.
ஆகையினால இந்த மாதிரி மேற்புறமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு நம்ம எந்த விதமான ஒரு முடிவுக்கும் வர முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு பொய்யான விஷயங்கள், நம்மை நாமே நமக்கு நாமே இட்டுக்கொண்ட ஒரு பொய்யான அமைப்புகள் என்று நாம் எண்ணினோம் என்றால் இந்த உலக வாழ்வு என்பது அர்த்தமற்றதாக போய்விடும். ஏதோ ஒரு அர்த்தமில்லாத, ஒரு பொருள் இல்லாத, ஒரு குழப்பமான ஒரு இடத்தில் இருப்பது, நாம் வசிப்பது நம்ம ஒரு குழப்பமான ஒரு வீட்டில் எவ்விதமான ஒரு ஒழுங்கும் இல்லாமல் ஒரு குழப்பமான ஒரு வீட்டில் நம்ம வசிப்பது வசிப்பது எந்த அளவுக்கு அது நமக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுமோ, அதே போலத்தான் இந்த புவிசார் வாழ்வும் நமக்கு தோன்றும். எதுவும் எல்லாமே பொய், எல்லாமே செல்ஃப் டில்யூஷன் அப்படிங்கிற கருத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த உலக வாழ்வே ஒரு ஒரு மேட் ஹவுஸ், ஒரு எந்த விதமான ஒரு விதிகளும் இல்லாமல் செயல்படும் ஒரு அமைப்பு என்பது போலத்தான் தோன்றும். ஆகையினால அதனுடைய விதிகளுக்கு நாம் உட்பட்டு செயல்படுகின்றோம் என்கின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு தோற்றுவிக்கும். ஆகையினால எல்லாமே ஒரு அர்த்தமற்றதாக காணப்படுகின்றது. எதுவுமே ஒரு 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 சேன் ஆக்டிவிட்டிஸா நமக்கு காணப்படுவது இல்லை. ஆகையினால் இதிலிருந்து விடுபடுவது என்பதுதான் ஒரு உன்னதமான ஒரு வழி என்று ஒருவருக்கு தோன்றும். ஆனால் இதுல எல்லாம் பார்க்கும்போது பகவான் என்ன கூறுகின்றார், இது உண்மை கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா இந்த கருத்து அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, எந்த விதி இங்கு மேம்போக்காக மேலோங்கி செயல்படுகின்றது என்றால், எந்த விதி நம்மை இந்த ஒரு உலக வாழ்விலிருந்து விடுபட்டு அந்த உண்மையை நோக்கி அழைத்து செல்லும் விதி, எந்த விதி நமக்கு பயன்படுகின்றதோ அந்த விதிதான் சிறப்பான விதி என்று நமக்கு எண்ண தோன்றும். எது உண்மையான லட்சியமாக தோன்றும் என்றால், நம்முடைய அந்த வாழ்வை எந்த எந்த எவ்வளவு சீக்கிரம் நாம் அதை 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 ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டு முக்தி அடைவது, தன்னைத்தானே அழித்து கொண்டு அந்த பரம்பொருளில் நம்மை இழந்து விடுவது என்பதுதான் ஒரு உன்னதமான செயலாக தோன்றும். இதெல்லாம் இப்படி இந்த 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 விதி, அதாவது இந்த சுப்ராகாஸ்மிக் லா ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த தியரி படி பார்த்தோம் அப்படின்னா, எது ஐடியல் அப்படின்னா, எந்த அளவிற்கு நமக்கு எவ்வளவு சீக்கிரம் இந்த உலக வாழ்வில் இருந்தும் இந்த துன்பத்தில் இருந்தும் நம்முடைய இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ், தனிப்பட்ட வாழ்வை நாம் அழித்துக் கொண்டு அந்த பரம்பொருளில் நம்மை கரைத்துக் கொள்வதுதான் உன்னதமான வழி என்று ஒருவருக்கு என்ன தோன்றும். அதாவது ஐடியல் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்டிங்ஷன். இந்த ஐடியல் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்டிங்ஷன் என்பதுதான் புத்திசத்திலும் ஒரு உன்னதமான ஒரு இலக்காக கருதப்படுகின்றது. மாயாவாதத்திலும் அதுதான் கருதப்படுகின்றது. ஆனால் எது புத்திசத்துல அந்த செல்ஃப் எக்ஸ்டிங்ஷன், தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுதல் என்பது கருதப்படுகின்றதோ, அது வேதாந்திக் தாட்ல, வேதாந்த கோட்பாடுகளில் எவ்வாறு காணப்படுகின்றது? செல்ஃப் ஃபைண்டிங் என்று காணப்படுகின்றது. ஸோ இந்த டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வேதாந்திக் ட்ரூத்ல உலக வாழ்விலிருந்து விடுபடுவதோ, தனி மனித இருப்பை அழித்துக் கொள்வதோ அங்கு வற்புறுத்தப்படுவது இல்லை. உபநிடதங்களில் அவ்வாறு கூறப்படுவதில்லை. அங்கு எது வலியுறுத்தப்படுகின்றது என்றால் செல்ஃப் ஃபைண்டிங். செல்ஃப் ஃபைண்டிங். ஆனால் இங்க என்ன கூறுகின்றார்கள்? செல்ஃப் ஃபைண்டிங் எங்க தமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மனை கண்டறிவது.
அந்த ப்ராசஸ், அந்த செயல்முறை எவ்வாறு நடைபெறுகின்றது என்றால், அங்கு அவர் தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மனினுடைய வளர்ச்சியின் மூலம் அந்த பரம்பொருளை எட்டுவது. தனக்கு உள்ளிருக்கக்கூடிய ஆன்மனினுடைய வளர்ச்சியின் மூலம் அந்த பரம்பொருளை எட்டுவது. அதுதான் அங்க செல்ஃப் ஃபைண்டிங், தன்னைத்தானே கண்டறிவது என்று வேதாந்த கோட்பாடுகளில் கூறப்படுகின்றது. இப்ப வேதாந்த கோட்பாடுகள்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மனை கண்டறிந்து அதை அதன் மூலமாக பரம்பொருளை எட்டுவது என்று கூறப்படுவதால், இங்கு ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த செயல்முறை, இந்த செயல்பாடு சாத்தியமாக வேண்டும் என்றால் 2 விஷயங்கள் உண்மையாக இருந்தாக வேண்டும். ஒன்று, அந்த பரம்பொருள் என்பது உண்மையான விஷயமாக இருந்தாக வேண்டும். அதில் நமக்கு சந்தேகம் கிடையாது. பரம்பொருள் என்பது, இந்த அப்சல்யூட் என்பது உண்மைதான். அது இருக்க போய் தான் நம்ம அதை எட்ட முடியும் அப்படிங்கிற நம்புறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மனின் மூலமாகத்தான் அதை கண்டறிய வேண்டும் என்றால் நாமும் உண்மையாகத்தான் இருந்தாக வேண்டும். நாம் பொய்யாக இருந்து கொண்டு அதன் மூலமாக எப்படி பரம்பொருளை எட்டுவது? ஆகினால் இங்கே பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார்? வேதாந்த கோட்பாட்டில் கூறப்படும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மனை கண்டறிதல் என்பது நம்முடைய ஆன்ம வளர்ச்சியின் மூலமாக அந்த பரம்பொருளை எட்டுதல் என்பதை ஏற்றுக்கொண்டால் 2 விஷயங்கள் உண்மையாக இருக்கப்பட வேண்டும். ஒன்று, அந்த பரம்பொருள், அது உண்மைதான். பரம்பொருளினுடைய இருப்பை நம்ம யாரும் கொஸ்டின் பண்றது கிடையாது. இங்க என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நம்முடைய இருப்பு உண்மையா இல்லையா, அதுதான் இங்கே டவுட் வருது. நம்முடைய இருப்பு என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்துல தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மனை கண்டறிந்து அதன் மூலமாக பரம்பொருளை எட்ட முடியும். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? நாமும் சரி, இந்த பரம்பொருளும் சரி, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மனும் சரி, பரம்பொருளும் சரி, இது 2ம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய சார்புடைய உண்மைகள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். போத் ஆர் இன்டர் ரிலேட்டட் ரியாலிட்டிஸ். அப்பதான் முடியும் அப்படிங்கிற. அதனால இங்க நம்ம ஒரு தனி மனிதனுடைய இருப்பை பொய் என்று நாம் கூற முடியாது. அந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த உலகத்தை மறுக்கும் கோட்பாடு, வேர்ல்டு நெகேட்டிங் பிலாசபி, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க கூற்றுப்படி என்ன சொல்றாங்க? இது உபநிடதத்தில் இவ்வாறு கூறப்படுவது இல்லை. இது புத்திசம், மாயாவாதி கோட்பாட்டில் தான் இது மாதிரி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? உலகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவர்கள் அந்த பரம்பொருளை எட்டுவது என்பது எங்கு நடைபெறுகின்றது என்று கூறுகின்றார்கள் என்றால், எந்த ஒரு தனி மனிதனுடைய இருப்பை நாம் பொய் என்று கூறுகின்றோமோ, எந்த ஒரு தனி மனிதனுடைய இருப்பை நாம் தற்காலிகமானது, அனித்தியமானது என்று கூறுகின்றோமோ, அதனுடைய அழிவில்தான் இந்த பரம்பொருளை நாம் எட்டுவது என்கின்ற செயல் நடைபெறுகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். த வேர்ல்ட் நெகேட்டிங் பிலாசபி என்ன கூறுகின்றார்கள்? த வேர்ல்டு நெகேட்டிங் பிலாசபினா உலகத்தை மறுக்கும் அந்த தத்துவம். செல்ஃப் அஃபர்மேஷன் ஆஃப் த அப்சல்யூட், அந்த பரம்பொருளை நம்ம எவ்வாறு எட்டுகின்றோம்? The self-affirmation of the absolute takes place in an unreal or temporary individual. இது எப்படி சாத்தியமாகும்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2மே ரியலா இருந்தா தான் முடியும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அப்சல்யூட் என்பது உண்மைதான், ஆனா அன்ரியலா இருக்கக்கூடிய, இல்லை, அது உண்மையே இல்லை என்று இருக்கக்கூடிய தனி மனிதனுடைய இருப்பு takes place in an unreal or a temporary individual by the annulment. annulmentனா தன்னைத்தானே மறுப்பது, அழித்துக் கொள்வது. annulment of the false personal being. ஸோ இது சாத்தியம் இல்லை என்றுதான் பகவான் குறிப்பிடுங்க. எப்படி முடியும் அது? இல்லையா? நாமே ஒரு பொய்.
பொய்யான இல்லாத விஷயத்தை எப்படி நம்ம அழித்துக் கொண்டு அதன் மூலமாக பரம்பொருளை எட்டுவது? நாமும் உண்மை, பரம்பொருளும் உண்மை என்கின்ற பட்சத்தில் தான் இது சாத்தியம். அதனால பகவான் என்ன கோருகின்றார்? த செல்ஃப் ஃபைண்டிங் ஆஃப் த அப்சல்யூட். நம்மளுடைய ஆன்மனை கண்டறிந்து அதன் மூலமாக அந்த பரம்பொருளை கண்டறிதல் என்பது இந்த உலகத்தை பொய் என்று சொல்லும் தத்துவ கோட்பாட்டிற்கு பொருந்தாது என்று குறிப்பிடுகின்றார். ஸோ நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் பகவான் இந்த உலகத்தை மறுக்கும், உலகத்தை மாயை என்று கூறும் தத்துவ கோட்பாட்டை மறுக்கின்றார் என்றால், நம்முடைய வேதாந்திக் ட்ரூத்ல அது மாதிரி சொல்லல. அவங்க வேதாந்திக் ட்ரூத்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்ஃப் ஃபைண்டிங் சொல்றாங்க. செல்ஃப் ஃபைண்டிங் அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மனை கண்டறிந்து அதன் மூலமாக அந்த பரம்பொருளை அடைதல். அது எப்படி சாத்தியம்? நாமும் உண்மையாக இருந்தாக வேண்டும், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மனும் உண்மையாக இருந்தாக வேண்டும், பரம்பொருளும் உண்மையாக இருந்தாக வேண்டும். போத் should be interrelated realities. நாம பொய் என்று சொல்லி பரம்பொருள் மாத்திரம் உண்மை என்கின்ற பட்சத்தில் இது சாத்தியம் இல்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் தியரி நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சூப்ரா காஸ்மிக் தியரி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது ஏன் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா, இந்த காரணத்தினால்தான் ஏற்றுக்கொள்ள முடியாது.